பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வாசித்த வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 20வது வசனம். ஒரு விசை கூட வாசிக்கலாம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் ஒவ்வொரு வார்த்தைகளுமே ஒவ்வொரு வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில என்ன வராது? இருள் வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது வார்த்தை விதமாய் சொல்லுகிறது, உன் சந்திரன் இனி மறைவதும் இல்லை. சந்திரன் என்பது சூரியனுடைய வெளிச்சத்தை பிரதிபலிப்பது. பிரைஸ் லார்ட். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் என்ன செய்து கொண்டிருப்போம்? வாழ்ந்து கொண்டிருப்போம். அடுத்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். இத்தனை நாட்களும் விளக்க பிடிச்சு லைட்டை பிடிச்சு போன நாம் இருளில் போனாலும் எந்த வெளிச்சத்திலே நடக்க போகிறோம்? கர்த்தரை பார்த்து கர்த்தரிடம் இருந்து வருகிற வெளிச்சத்திலே நடக்க போகிறோம். பிரைஸ் லார்ட். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஹல்லேலூயா. ஆனால் இந்த வார்த்தைகள் எல்லாம் இன்றைக்கு நம்முடைய செய்தி அல்ல. இன்றைக்கு நம்முடைய செய்தி, ஆமீன், உன் சூரியன் அஸ்தமிப்பதில்லை. அப்படியானால் ஆமீன், இந்த அஸ்தமிப்பது இல்லை என்று சொல்லப்பட வேண்டுமானால் அதனுடைய ஆப்போசிட் எங்கோ ஒரு இடத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே சூரியன் என்ன செய்திருக்கிறது? அஸ்தமித்திருக்கிறது. உலகத்திலே நீங்கள் நாம் பார்த்தோமானால் சூரியன் உதிக்கிறது, மாலையிலே சூரியன் மறைகிறது. சூரியன் உதிக்கும் பொழுது இருள் மறைகிறது, இருள் போகிறது. சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது, சூரியன் மறையும் பொழுது இருள் கடந்து வருகிறது. இயல்பாகவே உலகத்திலே பார்த்தோமானால் ஆமென், பிரைஸ் லார்ட், சூரியன் உதிப்பதும் மறைவதுமாயிருக்கிறது. ஆனால் கர்த்தர் நமக்கு இன்றைக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், உன்னுடைய சூரியன், உன் வாழ்க்கையில் உதித்த சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை. ஹல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையிலே சூரியன் அஸ்தமிக்கிறதுனாலே நீங்க நினைக்கலாம், சூரியன் என்றால் என்ன? ஆமென், என் வாழ்க்கையிலே சூரியன் உதித்துக் கொண்டது இருக்கிறது, நான் வெளிச்சத்தில் தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆமென், பிரைஸ் லார்ட், நான் வெளிச்சத்தை பார்க்கிறேன், ஸ்தோத்திரம், வெளிச்சத்தில் நடக்கிறேன், வெளிச்சத்தில் வேலைகளை செய்கிறேன் என்று பல காரியங்களை ஒருவேளை சிந்தித்தாலும், ஆவியின்படி, இந்த வார்த்தையின்படியாய் உங்களுக்கு சபைக்கு சொல்லுகிற ஒரு காரியம், கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்று அநேகருடைய வாழ்க்கையில் சூரியன் அஸ்தமித்தபடியினால் நடக்கிற சம்பவங்கள் என்ன? வேதனை வருகிறது, துக்கம் வருகிறது, கலக்கம் வருகிறது, கண்ணீர் வருகிறது. ஸ்தோத்திரம். ஆமென். உறவுகள் நம்மை விட்டு பிரிந்து போகிறது, சொந்தங்கள் நம்மை வெறுக்கிறது. அநேகர் இந்த இடத்தில் கூட பலவிதமான எண்ணங்களினால், பலவிதமான காரியங்களினாலே மனம் நொறுக்கப்பட்டவர்களாய், வெளியில் ஒருவேளை பாசாங்குக்கு சிரிக்கிறவர்கள் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாசாங்குக்காக சந்தோஷமாய் இருப்பவர்களை போல சிலர் காட்டிக்கொள்ளலாம். இந்த இடத்தில் கூட சிலர் இருக்கலாம், இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் கூட சிலர் இருக்கலாம். அவன் வெளியில சிரிப்பாங்க, ஆனா அந்தரங்கத்திலோ ஆமென், சூரியன் அஸ்தமித்தபடியினால் இருளுக்குள்ளாக, சூரியன் அஸ்தமித்தபடியினாலே துக்கங்கள், வேதனைகள், பாடுகள் நிறைந்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையிலே இனி சூரியன் என்ன செய்வதில்லை? அஸ்தமிப்பதில்லை. ஆமென். வெளிச்சம் இருக்கும் பொழுது, ஆமென், சந்தோஷமான வாழ்க்கை. அநேகருடைய வாழ்க்கையை பார்த்தால் இரவு போய் படுக்கையிலே படுத்துக்கொண்டு அவளுடைய யோசனை முழுவதும் எப்பொழுது நேரம் விடியும், பிரைஸ் லார்ட், எப்பொழுது சூரியன் உதிக்கும், பயம் அநேகருடைய வாழ்க்கையிலே அழுத்திக் கொண்டிருக்கிறது. இரவு நேரத்தின் பயங்கரங்கள் அநேகரை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆமென். சிலர் சொல்லுவார்கள், இந்த சூரியன் ஆமென் அஸ்தமிக்காமல் இருந்தால் நன்றாய் இருக்கும். ஹல்லேலூயா. இரவு நேர பயங்கள், துக்கங்கள், வேதனைகள், பாடுகள் அநேகரை அழித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் நீதியின் சூரியனாகிய இயேசு
நம்முடைய வாழ்க்கையில உதிக்கும் பொழுது, நீதியின் சூரியனாகிய இயேசு நம் வாழ்க்கையில் உதிப்பாரானால் எல்லா வேதனைகளும் நீங்கும், எல்லா துக்கங்களும் நீங்கும். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மகா பெரிய வெளிச்சத்தை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. முதலாவதாக இந்த நேரத்திலும் ஆமென் ஸ்தோத்திரம், சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது என்ன சம்பவிக்கும்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது என்ன சம்பவிக்கும்? ஒரு சில மனிதர்களை உங்களுக்கு எடுத்து காண்பிக்க போகிறேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதை பார்க்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கை எங்கே இருக்கிறது? ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கை எங்கே இருக்கிறது? ஸ்தோத்திரம். அதை புரிந்து கொள்ளும் பொழுது நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே எப்படி ஜெபிக்க வேண்டுமோ அப்படி ஜெபிக்க முடியும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது என்ன சம்பவிக்கும்? வேதத்திலே, பைபிளிலே சில நபர்களுடைய வாழ்க்கையில் சூரியன் அஸ்தமித்தது. அந்த நேரத்தில் அவர்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது? ஸ்தோத்திரம். முதலாவதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை, ஆமென், ஆதியாகமம் 15வது அதிகாரம் 12வது வசனத்தை, ஆமென், எடுத்தவர்கள் வேகமாய் வாசிக்கலாம். சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. ஹல்லேலூயா. ஆபிரகாம், பிரைஸ் தி லார்ட், நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன். ஹல்லேலூயா. ஆபிரகாமை போல கர்த்தரை நம்பினவர்கள் யாருமே இருக்க முடியாது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எப்படி? பிள்ளை இல்லை, தன்னுடைய மனைவியின் கற்பம் செத்து போய்விட்டது. கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு பிள்ளை தருவேன், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன். அப்படிப்பட்ட நிலைமையிலும் அந்த ஆபிரகாம் கர்த்தரை என்ன செய்தான்? விசுவாசித்தான். அந்த விசுவாசம் ஆபிரகாமுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அதனாலே அவன் விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லப்பட்டான். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆபிரகாம், ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவரிடம் இருந்து மேன்மையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது யாரு? உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன் என்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவன் ஆபிரகாம். உன் சந்ததியை கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன் என்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவன் ஆபிரகாம். இத்தனை பெருல உன் சந்ததியிலே பூமியின் ராஜாக்கள் பெருகுவார்கள் என்ற ஆசீர்வாதம். ஆமென். இத்தனை பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஒரு நாளிலே சூரியன் அஸ்தமித்தது. ஹல்லேலூயா. சூரியன் அஸ்தமித்தபடியினால் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம், இத்தனை பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவன் சாபத்தை பெற்றுக்கொண்டான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பெற்றுக்கொண்டானா இல்லையா? ஆபிரகாம் சாபத்தை பெற்றானா இல்லையா? எங்கே? பிரைஸ் தி லார்ட். எப்போ? அவருடைய வாழ்க்கையில் சூரியன் அஸ்தமித்த பொழுது. அதைத்தான் வாசித்தோம். ஆதியாகமம் 15:12 விதமாய் சொல்லப்படுகிறது, சூரியன் அஸ்தமித்த பொழுது ஆபிரகாமுக்கு நித்திரை வந்தது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதே நேரம் அந்த சூரியன் அஸ்தமித்த பொழுது அவனுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, அந்த சூரியன் இருளடைந்த பொழுது, வாழ்க்கை இருளடைந்த பொழுது ஆபிரகாமுக்கு ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. ஆமென். உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகும் என்ற ஆசீர்வாதத்தை பெற்றவன். உன் சந்ததி கடற்கரை மணலை போல திரளாய் பெருகும் என்ற ஆசீர்வாதத்தை பெற்ற அதே சந்ததியை குறித்து ஒரு சாபம் சொல்லப்படுகிறது. உன் சந்ததி தங்களுடையதல்லாத தேசத்தில் 400 ஆண்டுகள் அடிமையாக விற்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஒரு நாளில் நானும் நீங்களும் ஆசீர்வாதமாய் இருந்தோம். ஒரு நாளில் நானும் நீங்களும் மகிழ்ச்சியாய் இருந்தோம். ஒரு நாளில் நானும் நீங்களும் நம்முடைய குடும்பத்திலே
மனைவி பிள்ளைகளோடு, புருஷன் பிள்ளைகளோடு, சொந்த பந்தங்களோடு மகிழ்ச்சியா இருந்தோம். ஆனால் ஒரு நாள் வந்தது, வாழ்க்கையில் உதித்திருந்த சூரியன் அஸ்தமித்தது. இன்றைக்கு கூட இந்த இடத்திலே என் வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் இருதயத்தில் கை வைத்து நீங்கள் சொல்ல முடியுமா? பிரைஸ் லார்ட். எந்த நெருக்கமும் இல்லாமல், எந்த பிரச்சனையும் இல்லாமல், எந்த போராட்டமும் இல்லாமல் நான் சமாதானமாய் இருக்க முடியும், இருக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் நினைக்கிறேன் ஏதோ 1-2 பேர் மட்டுமே உங்களால் சொல்ல முடியும். மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு பகுதியிலே வேதனைகள், பாடுகள். ஏன்? உங்களுடைய வாழ்க்கையில் சூரியன் அஸ்தமித்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உடைய வாழ்க்கையில் வேதனைகள், உடைய வாழ்க்கையிலே பாடுகள், உடைய வாழ்க்கையிலே பலவிதமான உபத்திரவங்கள், மனிதனால் நெருக்கம், சொந்தங்களால், உறவினர்களால் பிரச்சனை. சிலர் நினைத்தோம் இவர்கள் எனக்கு ஆதரவாய் இருப்பார்கள் என்று நினைத்தோம். ஆனால் அவர்களே நமக்கு பிரச்சனையாய் மாறிவிட்டார்கள். ஹல்லேலூயா என்று பலர் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். காரணம், வாழ்க்கையிலே சூரியன் அஸ்தமித்து விட்டது. ஆனால் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த காலை வேளையிலே உனக்குள், உன் வாழ்க்கையிலே மறைந்த அந்த சூரியன், ஆமென், மீண்டுமாய் உதிக்க போகிறது. நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையில் உதிக்க போகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையிலே உதிக்கும் பொழுது இனி தீங்கை காணாதிருப்பாய். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவன் தான். ஆண்டவரால் மேன்மைகளை பெற்றுக்கொண்டவன் தான். ஆண்டவரால், இயேசுவினால், கர்த்தரால் வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டவன் தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் சூரியன் அஸ்தமித்த பொழுது சாபம் உண்டாயிற்று. சாபம் கிடைத்தது. என்ன சாபம்? உன் சந்ததி, உன் சந்ததி அநேக ஆண்டுகள், 400 ஆண்டுகள், பிரைஸ் லார்ட், ஸ்தோத்திரம், தங்களுடையதல்லாத தேசத்திலே, ஆமீன், பிரைஸ் லார்ட், ஆமீன், அடிமைகளாய் இருப்பார். அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. அலைந்து திரிகிறவர்களாய் இருப்பார்கள், அடிமைகளாய் இருப்பார்கள். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த காலை வேளையிலே ஒரு நாள் இருந்த சந்தோஷத்தை இழந்து போனீர்கள் அல்லவா? ஒரு நாள் இருந்த மகிழ்ச்சியை இழந்து போனீர்கள் அல்லவா? இன்றைக்கு தேவ சமூகத்திலும் சந்தோஷம் இல்லாமல் துக்கத்தோடு, வேதனையோடு, ஏதோ ஒரு இறுக்கத்திலே இருந்து கொண்டிருக்கிறோமே, ஏதோ விடுதலை பெற முடியாத நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. ஆண்டவரை நோக்கி பாருங்கள். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்க போகிறார். ஹல்லேலூயா. இத்தனை நாட்களும் ஏதோ ஒரு நபரை நம்பினோம், ஏதோ ஒரு மனுஷனை நம்பினோம். இவர்கள் கடைசி காலத்தில் எனக்கு சிலருடைய வாழ்க்கையிலே சிலர் ஆமென் பிள்ளைகளை நினைத்து பெருமையாய் பேசுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். பிரைஸ் லார்ட். பரவாயில்லை, என் கடைசி காலத்தில் இவன் எனக்கு கஞ்சி ஊத்துவான், இப்படி என்னிடத்தில் சொன்ன வார்த்தைகளை சிலரை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நேரடியாக கேட்டிருக்கிறேன். ஆனால் கடைசி நாட்களில் கஞ்சி ஊத்துவான்னு சொன்னவன் ஆமென் பகுதியிலே பெற்றோரை, தாயை, தகப்பனை விட்டுவிட்டு தன்னுடைய மனைவியோடு கடந்து போய்விட்டான். ஆமென். கடைசி நாட்களில் கஞ்சி ஊத்துவான்னு நம்பின அந்த பிள்ளைகள் திடீரென்று காலத்தில் கொடூரம், உலகத்தை விட்டே பிள்ளைகள் கடந்து போகிறார்கள். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அந்தகாரம் இருக்குமானால், ஒரு பிரைஸ் லார்ட், ஒரு ஆமென் இருள் இருக்குமானால், கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அந்த இருளை நீக்கும்படி, அந்த ஆமென் ஆமென் பிரைஸ் லார்ட், சூரிய அஸ்தமனத்தை மாற்றும்படி என் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே உதிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம், சூரியன் அஸ்தமித்த பொழுது சாபம் உண்டாயிற்று. இரண்டாவதாக பிரைஸ் லார்ட், அதே ஆதியாகமத்தின் புத்தகம் 28வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே ஆமென் யாக்கோபின் வாழ்க்கையிலே ஒரு அஸ்தமனம் உண்டாயிற்று. ஆமென். அந்த இடத்திலே பார்க்கும் பொழுது ஆமென் யாக்கோபு தன்னுடைய தாய் தகப்பனோடு, சகோதரனோடு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான், மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான். அவருடைய வாழ்க்கையிலே ஆமென் ஸ்தோத்திரம், எதற்கும் கவலை இல்லை. சாப்பாட்டுக்கு சாப்பாடு உண்டு, பாசத்துக்கு பாசம் உண்டு. ஆமென் பிரைஸ் லார்ட்.
உறவு காட்ட, அன்பு காட்ட தாயுண்டு, தகப்பனுண்டு. ஆமென், ஸ்தோத்திரம். நேசித்து பழக சகோதரன் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவனுக்கு ஆதியாகமம் 28வது அதிகாரம் 11வது வசனத்திலே வரும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். ஹல்லேலூயா, ஆமென். தாயோடு படுத்து கிடந்தவன், தகப்பனோடு படுத்திருந்தவன், சகோதரனோடு படுத்திருந்தவன், ஒரு நாளில் அவனுடைய வாழ்க்கையில் சூரியன் அஸ்தமித்தது. ஹல்லேலூயா, ஆமென். பஞ்சு தலையணை வைத்து தூங்கின யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையில் சூரியன் அஸ்தமித்த பொழுது கல்லை தலையணையாக மாற்ற வேண்டி வந்தது. எத்தனை கரடுமுரடான வாழ்க்கை, எத்தனை வேதனை நிறைந்த வாழ்க்கை. ஸ்தோத்திரம். இன்றைக்கு கேட்கிறேன், எத்தனை பேர் குடும்பத்துக்குள்ளதா இருக்கிறோம், வீட்டுக்குள்ளதா இருக்கிறோம், சபைக்குள்ளேதான் இருக்கிறோம். புருஷன் உண்டு, மனைவி உண்டு, பிள்ளைகள் உண்டு, உறவுகள் உண்டு. ஆனால் உள்ளத்திலே ஒருமைப்படுத்தப்பட்டவர்களாய், உள்ளத்திலே தனிமைப்படுத்தப்பட்டவர்களாய், ஆமென், பிரைஸ் தி லார்ட், துக்கத்தோடும் வேதனையோடும் ஒவ்வொரு நாளையும் கழித்துக் கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் சூரியன் அஸ்தமிக்க காரணம் என்ன என்பதை இன்றைக்கு கொஞ்சம் நீ அலைசி பார்க்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் சூரியன் அஸ்தமிக்க ஏன் உண்டாயிற்று? ஆமென் தேவ பிள்ளையே, பிரைஸ் தி லார்ட். யாக்கோபின் வாழ்க்கையிலே சூரியன் அஸ்தமித்த பொழுது நடந்த சம்பவம் என்ன? நேசித்து அன்பு பாராட்டி, நான் இப்படி சொல்லுகிறேன், ஆமென், சகல விதமான கள்ளத்தனங்களை படித்து கொடுத்த தாய் கூட சொன்னால் நீ புறப்பட்டு போ. ஹல்லேலூயா. யாரு யாரு? தாய். நான் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினேன், மன்னித்துக் கொள்ளுங்க. சகல விதமான கள்ளத்தனங்களையும் சொல்லி கொடுத்த தாய். பிரைஸ் தி லார்ட். பாவம் செய்யும் பொழுது கண்டிக்காத தாய். தகப்பன் மூத்த மகனை ஆசீர்வதிக்கும்படி கூப்பிடும் பொழுது ரகசியமாய் இளைய மகனாகிய யாக்கோபை அழைத்து, ஸ்தோத்திரம், கள்ளத்தனமாய் திருட்டுத்தனமாய் தன் தொழுவத்தில் உள்ள ஆடுகளை கணவனுக்கு தெரியாமல், ஆமென், மூத்த மகனுக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாய் எடுத்து அதை சமைத்து கொடுத்து, நீ போய் உன் சகோதரன் வருவதற்கு முன்பாக என்ன செய், ஆமென், உன் தகப்பன் கையில கொடுத்து ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோ என்று ஆலோசனை கொடுத்த தாய். பிரைஸ் தி லார்ட். ஒருவனை நேசித்து ஒருவனை பகைத்த தாய். இங்க யாராவது இருக்கீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒருவனை நேசித்து ஒருவனை பகைக்கிற தாய். பிரைஸ் தி லார்ட். குடும்பத்திலே, ஆமென், பாரபட்சத்தோடு பழகுகிற, ஆமென், பெற்றோரானாலும் பெரியோர்களானாலும் பிள்ளைகளானாலும், ஸ்தோத்திரம், சபையிலே பாரபட்சமாய் பழகாதபடி எல்லாரையும் ஒன்று போல பழகத்தக்கதாய் தேவன் இந்த வேளையிலே கிருபை அளிப்பாராக. ஏன் தெரியுமா? யாக்கோபின் வாழ்க்கையிலே அவன் சாபத்தை பெற்றுக்கொள்ள, அவன் வாழ்க்கையிலே சூரியன் அஸ்தமிக்க காரணமாக இருந்த, நான் இப்படி சொல்லுவேன், ஒரு தாய் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனத்தின்படி சொல்லுகிறேன், சத்தியத்தின்படி சொல்லுகிறேன். தாயானவள், ஆமென், பிரைஸ் தி லார்ட், பிள்ளையை நடத்த வேண்டிய பிரகாரம் நடத்தாதபடியினால், தகப்பனானவன் பிள்ளையை நடத்த வேண்டிய பிரகாரம் நடத்தாதபடியினால் யாக்கோபின் வாழ்க்கையிலே சூரியன் அஸ்தமித்தது. ஹல்லேலூயா. சூரியன் அஸ்தமித்த பொழுது என்ன நடக்கிறது? யாக்கோபு, ஆமென், தன்னுடைய தகப்பன் சொல்லுகிறான், புறப்பட்டு போ. எங்கே? என் வீட்டை விட்டு புறப்படு. ஹல்லேலூயா. சூரியன் அஸ்தமித்த பொழுது வீட்டை விட்டு துரத்தப்படுகிறான். ஸ்தோத்திரம். சூரியன் அஸ்தமித்த பொழுது தாய் சொல்லுகிறாள், நீ சாகிறத நான் பார்க்க கூடாது. நீ, ஆமென், ஒரே நாள்ல 2 பிள்ளைகளை நான் சாவுக்கு ஒப்பு கொடுக்காதபடி நீ புறப்பட்டு போ. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தாய் துரத்தி விடுகிறா. கொஞ்ச நேரம் என்ன பண்ணுனா? சூரியன் உதித்திருந்த வேளையில என்ன பண்ணுனா? சூரியன் உதித்த வேளையில காலையில என்ன பண்ணுனா?
பிரைஸ் லார்ட். ஆட்டுத்தொழுவத்திலிருந்து ஆடை பிடிச்சு கொன்னு சமைச்சு கொடுத்தவன் மத்தியானத்துக்கு பிறகு சொல்றா, நீ புறப்பட்டு போ. இதுதாங்க மனுஷன், இதுதாங்க உலகம். பிரைஸ் லார்ட். சூரியன் அஸ்தமித்தது. இன்னும் சொல்லுகிறேன், சூரியன் அஸ்தமித்த பொழுது யாக்கோபின் வாழ்க்கையிலே என்ன நடந்தது? அவனுடைய வாழ்க்கையிலே ஆமென் தனக்கு ஆகாரம் கொடுத்த, இப்படி புரிந்து கொள்ளுங்க, தனக்கு ஆகாரம் கொடுத்த சொந்த சகோதரன் சொல்லுகிறான், ஆமென், நான் அவனை என்ன செய்வேன்? கொலை செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அவனை கொலை செய்வேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சூரியன் உதித்திருந்த நேரத்தில் ஆசீர்வாதம், சூரியன் அஸ்தமித்த பொழுது வெறுமை, தரித்திரம். ஆதியாகமம் 27வது அதிகாரத்தின் ஆமென் ஸ்தோத்திரம் 28, 29 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால் யாக்கோபுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் பெரிது. வாசிங்க பார்க்கலாம். தேவன் உனக்கு வானத்து பனியையும் எப்படி கொடுப்பாரா? தேவன் எப்படி கொடுப்பாரா? வானத்து பனி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பூமியின் ஆமே கொழுமை பிரைஸ் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தை தருவார். சூரியன் உதிச்சிருக்கிற நேரத்தில் கிடைச்ச ஆசீர்வாதம். இன்னும் ஜனங்கள் உன்னை சேவிப்பார்கள், ஜாதிகள் உன்னை வணங்குவார்கள், உன் சகோதரனுக்கு எஜமானா இருப்பாய். ஸ்தோத்திரம். சகோதரன் யாரு? ஏசா. ஏசாவுக்கு எஜமானா இருப்பாய். இப்படி ஆசீர்வாதத்தை பெற்ற அந்த யாக்கோபுக்கு அவன் வாழ்க்கையிலே சூரியன் ஒரு நாள் என்ன செய்தது? அஸ்தமித்தது. ஒரு நாளிலே சூரியன் அஸ்தமித்த பொழுது அந்த எஜமானா, உன் சகோதரனுக்கு எஜமானனா இருப்பாய் என்கிற ஆசீர்வாதத்தை பெற்ற அந்த யாக்கோபு, அதே சகோதரன் அவன் சொல்லுகிறான், ஸ்தோத்திரம், பிரைஸ் லார்ட், கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. ஆமென். அவன் ஒரு இடத்திலே அந்த ஏசா சொல்லுவான், ஒரு நாள் வரும், அன்றைக்கு நான் பிரைஸ் லார்ட் என் சகோதரனை, என் தகப்பனை என்ன செய்வேன்? கொலை செய்து போடுவேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 27:41 வாசிங்க பார்க்கலாம். யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்தது நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து தன் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும். அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்தில் சொல்லிக் கொண்டான். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். குடும்பத்தோடு பாசமாய் வாழ வேண்டிய நாம், குடும்பத்தோடு சந்தோஷமாய் வாழ வேண்டிய நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு இடத்திலே சூரியன் அஸ்தமித்தபடியினால் இன்றைக்கு வெறுமை, தனிமை, துன்பம், துயரம், கண்ணீர். பிரைஸ் லார்ட். ஆனால் ஆண்டவர், நீ கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையிலே இனி சூரியன் அஸ்தமிப்பதில்லை. உன் வாழ்க்கையிலே இனி சூரியன் அஸ்தமிப்பதில்லை. அப்படியானால் இத்தனை நாட்களும் அஸ்தமித்திருந்த சூரியன், இத்தனை நாட்களும் மறைந்திருந்த சூரியன் மீண்டும் என்ன செய்ய போகிறது? உதிக்க போகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? இன்னும் ஒரு நபரை கூட காண்பித்து விட்டு அடுத்த பகுதிக்குள்ளே போக விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். ஆமென். நான் இவ்வளவு நேரம் சொன்ன ஒரு மனுஷன் பிள்ளைகளோடு, புருஷன், மனைவி என்று ஒரு குடும்பத்தோடு சமாதானமாய் வாழ்ந்து வந்தவனுடைய வாழ்க்கையில் திடீரென்று சூரியன் அஸ்தமிக்கிறது. அப்படியே ரூத்தின் புஸ்தகத்திலே வரும் பொழுது அங்கே ஒரு அருமையான தாயாரை குறித்து சொல்லப்படுகிறது. ரூத்தின் புஸ்தகத்தில் எடுத்து வாசிக்கும் பொழுது அந்த ரூத்து, ஆமென், 1வது அதிகாரம் அதனுடைய ஆமென் ஸ்தோத்திரம் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ரூத் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசியுங்கள். நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக் இறந்து போனான். அப்படியே பிரைஸ் லார்ட். 5வது வசனம், பின்பு மக்லோன், கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். ஸ்தோத்திரம். ஒரு குடும்பம்னா யார் யார் இருக்கணும்?
அப்பா, அம்மா, பிள்ளைகள். ஷார்ட்டா அப்படித்தானே? ஆமென். புருஷன், மனைவி, பிள்ளைகள். இதுதான் என்னது? குடும்பம். இந்த நகோமிக்கு யார் யார் இருந்தாங்க? புருஷன் இருந்தாரா? இருந்தாரா இல்லையா? இல்லையா? புருஷன் இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் இருந்தாங்களா? எத்தனை பிள்ளைங்க? 2 பிள்ளைகள் இருந்தார்கள். பேர் யாருக்கெல்லாம் தெரியும்? மக்லோன், கிலியோன். அப்படிதானே? ஸ்தோத்திரம். ஆமென். அப்போ இந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். சூரியன் அவர்கள் வாழ்க்கையில் உதித்திருந்தது. ஒரு நாள் சூரியன் நகோமியின் வாழ்க்கையில் என்ன செய்தது? அஸ்தமித்தது. சூரியன் நகோமியின் வாழ்க்கையிலே அஸ்தமித்த பொழுது நடந்த சம்பவம் என்ன? அதைத்தான் நாம் வாசித்தோம். நகோமியின் புருஷனாகிய எலிமெலெக் என்ன செய்துட்டா? இறந்து போனா. இன்னும் அநேகருடைய வாழ்க்கையிலே புருஷன் இருந்தும் இல்லாதது போன்ற ஒரு வாழ்க்கை. ஸ்தோத்திரம். புருஷனால என்ன இல்லை? சமாதானம் இல்லை. புருஷனால என்ன இல்லை? சந்தோஷம் இல்லை. குடிகார புருஷன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. புருஷன் வீட்டுல இல்லாத வரைக்கும் சிலருடைய வாழ்க்கையில சமாதானம். புருஷன் சாயங்காலம் வீட்டுல வந்தான்னா அந்த வீடு யுத்த களம். அநேக வீடுகளில். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிள்ளைகள் தகப்பனை பார்த்தாலே நடுங்குது சில குடும்பங்களில். ஸ்தோத்திரம். குடித்து விட்டு வந்து மனைவின்னு தெரியாம அடிக்கிறான், பிள்ளைகள்னு தெரியாம அடிக்கிறான். ஸ்தோத்திரம். நீ கேட்கிற தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நிலையிலே குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல், ஏதோ ஒரு நிலையிலே குடும்பத்திலே சந்தோஷம் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை வாழ்வீர்களானால் ஒன்று சொல்லுகிறேன், தேவ பிள்ளையே, குடும்பத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் போராட்டம், குடும்பத்தில் பலவிதமான நெருக்கம். தேவ பிள்ளையே, இந்த வார்த்தையை நீங்கள் யார் கேட்டுக் கொண்டாலும் சரி, உங்களுக்கு சொல்லுகிறேன், உன் குடும்பத்தை காட்டிலும், உன் புருஷனை காட்டிலும், ஆமென், உன் மனைவியை காட்டிலும், உன் பிள்ளைகளை காட்டிலும் கர்த்தரை அதிகம் அதிகமாய் தேடுவாயானால், நேசிப்பாயானால் உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும் என்பதில் சந்தேகமே கிடையாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம என்ன செய்கிறோம்? அநேகருடைய வாழ்க்கையில செய்கிற தவறு. பிரைஸ் லார்ட். அநேக குடும்பங்கள்ல திருமணமான புதுதில புருஷ மனைவி எப்படி இருப்பாங்க தெரியுமா? நகமும் சதையும் போல. அதை என்ன செய்ய முடியாது? ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் இருந்தா அப்பா அம்மா பாசம் எல்லாம் மூட்டை கட்டி வச்சிருவாங்க. இப்ப யார் தான்? மனைவி தான். மனைவிக்கு இப்ப யாரு தான்? யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நாட்கள் போக போக ஆமேன், கொஞ்சம் கொஞ்சம் ஆமேன் புரிதல் உண்டாக ஆக பிரைஸ் லார்ட் இப்ப சொல்லுவாங்க, பிரைஸ் லார்ட் ஸ்தோத்திரம், மாமனார மாமியாரை பார்த்து இல்லைன்னா அப்பா அம்மாவை பார்த்து சொல்லுவாங்க, நீங்க தான் என்ன செய்யணும்? காப்பாற்றணும். ஹல்லேலூயா. ஏன் திருமணமான புதிதில் பிரைஸ் லார்ட் மற்ற உறவுகள் எல்லாம் குப்பை மாதிரி தெரிஞ்சு. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஏதோ கண்களினால் வந்த மோகம், ஏதோ பிரைஸ் லார்ட் உணர்ச்சியிலே வந்த ஆமென் பாச பிணைப்புகள், ஆமென் ஸ்தோத்திரம், என்ன தோன்றுகிறது? ஆமென், எங்களை யாரும் பிரிக்க முடியாது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நல்லது. அதற்காக தான் சபை இன்றைக்கு தேவ பிள்ளைகளுக்காக செபிக்கிறது. அதற்காக தான் தேவ பிள்ளைகள் குடும்பங்களுக்காய் பிரயாசப்படுகிறார்கள். குடும்பங்கள் இணைக்கப்பட வேண்டும், குடும்பங்கள் ஒன்றாய் சேர்ந்திருக்க வேண்டும். ஆனால் தேவ பிள்ளையே, சாத்தான் என்ன பண்ணுகிறான்? உதித்திருக்கிற சூரியனை மறைய பண்ணுகிறான். காரணம் என்ன? கர்த்தரை தேட வேண்டிய பிரகாரம் தேடவில்லை. ஹல்லேலூயா. ஒரு நாள் கர்த்தரை சார்ந்திருந்த பொழுது நீதியின் சூரியனாகிய இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே உதித்திருந்தார்.
ஆனால் வாழ்க்கை ஆசீர்வாதமாக ஆக, வாழ்க்கையிலே பெருகுதல் உண்டாக உண்டாக, வாழ்க்கையிலே செழிப்புகள் உண்டாக உண்டாக கர்த்தரை விட்டு என்ன செய்கிறோம்? கொஞ்சம் கொஞ்சம் தூரம் போகிறோம். கர்த்தரை விட்டு தூரம் போக போக எப்படி, ஆமென், பிரைஸ் லார்ட், சூரியன் கிழக்கே உதித்து மேற்கே மறைகிறதோ அது போலவே கர்த்தரை விட்டு தூரம் போக போக நீதியின் சூரியனை விட்டு நாம் என்ன செய்கிறோம்? மறக்கப்படுகிறோம், மறைந்து போக பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். உங்கள் வாழ்க்கையிலே, ஆமென், கர்த்தரை தவிர வேறு யாருக்கும் முதலிடம் கொடுக்காதீர்கள். ஹல்லேலூயா. கொடுத்தீர்களானால் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மன்னித்துக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். கர்த்தரை தவிர வேற யாருக்கும் எதற்கும் முதலிடம் கொடுப்பீர்களானால் அதுவே உங்கள் வாழ்க்கையின் கண்ணியாக மாறிவிடும் என்பதில் சந்தேகம் கிடையாது. ஹல்லேலூயா. முதலாவது கர்த்தரை நிறுத்துங்க. படிப்பாயிருக்கட்டும், வேலையாயிருக்கட்டும், செல்வமாயிருக்கட்டும், குடும்பமாயிருக்கட்டும், கர்த்தருக்கு பிறகுதான் யாரு? புருஷன். கர்த்தருக்கு பிறகுதான் யாரு? மனைவி. கர்த்தருக்கு பிறகுதான் யாரு? பிள்ளைகள் என்கிற ஒரு நிலையிலே இன்றைக்கு சபை வருமானால் உங்கள் வாழ்க்கையிலே அஸ்தமித்திருக்கிற சூரியன் மீண்டும் இந்த நாளிலே உதிக்க போகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நகோமியின் வாழ்க்கையிலே அவளுக்கு புருஷன் இருந்தார், 2 பிள்ளைகள் இருந்தார்கள். ஆனால் தேவனை விட்டு அவர்கள் புறப்பட்டு மோவாப் என்கிற தேசத்திற்கு போன பொழுது சூரியன் அஸ்தமித்தது, புருஷன் மரித்து போனான், 2 பிள்ளைகளும் மரித்து போனார்கள். ஹல்லேலூயா. தனிமையாக்கப்பட்ட ஒரு நிலைமை. தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையிலே பிரைஸ் லார்ட் இருள் வருகிறது. அவர்களுடைய வாழ்க்கையிலே துக்கம் வருகிறது, வேதனை வருகிறது, வியாதி வருகிறது, பாடுகள் வருகிறது. ஆனால் என் தேவன் இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்யும்படி அவர் இறங்கி வருகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. 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 எதுக்கு இந்த ஹல்லேலூயா? இனி என்னுடைய வாழ்க்கையில் சூரியன் அஸ்தமிப்பதில்லை. ஹல்லேலூயா. ஜெகமதில் உதித்த ஜெய ஜோதியே, நரர் சேயர்கள் துதித்திடும் திருவடியே. ஜெகமதில் உதித்த ஜெய ஜோதியே, நரர் சேயர்கள் துதித்திடும் திருவடியே. ஜெகமதில் உதித்த ஜெய ஜோதியே, நரர் சேயர்கள் துதித்திடும் திருவடியே. ஏழை என்னில் தாகம் கொண்டதாலே, எனில் ஏகனே எனக்கு திவ்ய ஆதாரமே. ஏழை என்னில் தாகம் கொண்டதாலே, எனில் ஏகனே எனக்கு திவ்ய ஆதாரமே. தாக மிஞ்சி வாடுறேனையா, சுகமானே இத்தரணியில். தாக மிஞ்சி வாடுறேனையா, சுகமானே இத்தரணியில். காசினியில் நேசரை போல் காணுவேனோ, கன்னியரில் காதலரே. காசினியில் நேசரை போல் ஆவே, கன்னியரில் காதலரே. ஜெகமதில் உதித்த ஜெய ஜோதியே, நரர் சேயர்கள் துதித்திடும் திருவடியே. ஜெகமதில் உதித்த ஜெய ஜோதியே, நரர் சேயர்கள் துதித்திடும் திருவடியே. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது, ஆமென். வசனத்திலிருந்து சொல்லட்டுமா? சங்கீதம் 105வது அதிகாரம், சங்கீதம் 105வது அதிகாரம் எடுத்து வாசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 105வது அதிகாரத்தின், ஆமென், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், 22வது வசனம். 104:22 வாசிங்க. சங்கீதம் 104:22. சூரியன் உதிக்கையில் அவைகள் ஒதுங்கி, 21 வாசிங்க. 21. பாலசிங்கங்கள் இறைக்காக கர்ச்சித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும். சூரியன் உதிக்கையில் அவைகள் ஒதுங்கி தங்கள் தாபரங்களில் படுத்துக் கொள்ளும். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது எது எழும்புமாம்? பாலசிங்கங்கள். ஹல்லேலூயா. எதற்காக எழும்புமாம்? இறைக்காக, ஆகாரத்திற்காக. வசனம் ஏற்கனவே நமக்கு சொல்லப்பட்டது. ஓ, சத்துருவாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல இவனை விழுங்கலாம் என்று, யாரை விழுங்கலாம் என்று சுற்றி திரிகிறான். ஹல்லேலூயா. சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல யார் எழும்புகிறார்? சாத்தான், பிசாசு எழும்புகிறான். ஸ்தோத்திரம். அப்படியானால் சூரியன் உதிக்கும் பொழுது அந்த கெர்ச்சிக்கிற சிங்கம், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே, இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய தொழிலிலே, உங்களுடைய வேலையிலே, உங்களுடைய சரீரத்திலே சத்ருவாகிய பிசாசு கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல பல விதங்களில் உங்களுக்கு விரோதமாக உங்களை அழிக்கும்படி கெர்ச்சித்துக் கொண்டிருக்கிறார். எதனாலே? சூரியன் மறைந்தபடியினால். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை. நீதியின் சூரியனாகிய கர்த்தர் உன் வாழ்க்கையிலே உதிப்பார். அவர் உதிக்கும் பொழுது கெர்ச்சிக்கிற சிங்கங்கள் அடங்கும். கெர்ச்சிக்கிற சிங்கங்கள் படுத்துக் கொள்ளும். கெர்ச்சிக்கிற சிங்கங்கள் உங்களை விட்டு மறைந்து போய் தங்கள் தாபரங்களில் படுத்துக் கொள்ளும். ஹல்லேலூயா. ஆமென். தேவனாகிய கர்த்தர், நீதியின் ராஜாவாகிய இயேசு, நீதியின் சூரியனாகிய இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே உதிக்கும் பொழுது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். சூரியன் உதிக்கையில் அவைகள் தங்கள் தாபரங்களில் படுத்துக் கொள்ளும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படியானால் தேவ பிள்ளைகளே, இத்தனை நாட்களும் பலவிதமான பாடுகள், எதிர்பாராத உபத்திரவங்கள், நினைத்து பார்க்காத பிரச்சனை, நினைத்து பார்க்காத குழப்பங்கள். நம்ம நினைத்து நம்பினோம், என் வாழ்க்கை நன்றாயிருக்கிறது, என் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நம்பினோம், என் வாழ்க்கை மேன்மையாய் இருக்கும் என்று நம்பினோம். ஆனால் திடீரென்று அடித்த ஒரு புயல் காற்று, ஓ பிரைஸ் தி லார்ட், திடீரென்று வீசின ஒரு சுழல் காற்று, ஆமென், நம்முடைய வாழ்க்கையை சுக்குநூறாய் உடைத்து போட்டது. நம்முடைய வாழ்க்கை உடைந்து சின்னாபின்னமாகி போட்டது. ஆமென், ஆமென். பவுல் நினைத்தார், ஆமென், பிரைஸ் தி லார்ட், கப்பல் பயணத்திலே, ஆமென், அமைதியாய் போய் கொண்டிருக்கிற கப்பல், ஆமென், தீவிலே போய் கரையேறும், தப்புவோம், பிழைப்போம் என்று பவுலோடு கூட அநேக மனிதர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் திடீரென்று ஒரு காற்று வீசினது. என்ன காற்று? கப்பல் உடைந்து போகத்தக்கதான ஒரு காற்று, குடும்பங்கள் உடைந்து போகத்தக்கதான ஒரு காற்று, குடும்பங்கள் ஆமென் சீர் குலைந்து போகத்தக்கதான ஒரு காற்று வீசின பொழுது கப்பல் உடைந்து போனது, வாழ்க்கை உடைந்து போனது, குடும்பம் சின்னாபின்னமாக்கப்பட்டது, சரீர சுகம் உடைக்கப்பட்டு போனது. நொறுங்கின உள்ளத்தோடு, பாரத்தோடு, கலக்கத்தோடு வாழ்கிற என் தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வாழ்க்கையிலே ஆமென் ஒரு படகாய் அவர் வரப்போகிறார், ஒரு துடுப்பாய் அவர் வரப்போகிறார், ஒரு உடைந்து போன கப்பல் பலகையாய் இயேசுவின் வாழ்க்கையிலே வரப்போகிறார். நீதியின் சூரியனாய் இயேசு உன் வாழ்க்கையிலே உதிக்க போகிறார். அவர் உதிக்கும் பொழுது இத்தனை நாட்களும் உன் வாழ்க்கையில கெர்ச்சித்த அந்த சிங்கங்கள், அந்த சாத்தானின் கிரியைகள் அடங்கி போகும். அவைகள் தங்கள் தாபரங்களிலே படுத்துக் கொள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இத்தனை நாட்களும் தெரியாமல் இருந்தோம்,
இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிற, ஆண்டவரே என் வாழ்க்கையில் புருஷன் உதிக்க வேண்டாம் ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே மனைவி உதிக்க வேண்டாம் ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே பிள்ளைகள் உதிக்க வேண்டாம் ஆண்டவரே, நீர் உதித்தால் போதும், இயேசு உதித்தால் போதும். இயேசு நம்முடைய வாழ்க்கையில உதிப்பாரானால் கொந்தளிக்கிற காற்றையும் கடலையும் அடக்குகிற வல்லமை என் தேவனிடம் இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனையோ முயற்சிகளை எடுத்து பார்த்தோம், எத்தனையோ பிரயாசங்களை பண்ணி பார்த்தோம், எதிலும் ஜெயம் எடுக்க முடியல, எதிலையும் விடுதலை பெற முடியல. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென். பிரைஸ். நீதிமொழிகள், ஆமென், ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இத்தனை நாட்கள சூரியனை பார்க்க முடியாம அஸ்தமித்து போன இருளிலே காலில் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் ஆமே உன்னையே பிரகாசிக்கிற நட்சத்திரமாய் உன்னை மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. நீதிமான்களுடைய வெளிச்சம், ஆமே, நீதிமான்களுடைய பாதை நடு பகல் வரைக்கும் எப்படி இருக்குமா? குறைந்து போகிற சூரிய வெளிச்சம் போலவா? அதிகமாய். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நேற்று வரைக்கும் நான் இப்படி சொல்லுகிறேன், ஆமென். பிரைஸ் லார்ட். 12:40 வரைக்கும் வாழ்க்கை எப்படி இருந்தது? சூரியன் அஸ்தமித்த இருள். ஆனால் 12:40க்கு பிறகு வாழ்க்கையிலே தேவன் உன்னை பிரகாசிக்க பண்ணுகிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆமென். ஓ ரபா ஷதா ரபா கபாலா துடபலபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, சூரியன் உன்மேல் பிரகாசிக்க வேண்டுமானால் நீ ஆமென் வெளிச்சம் கொடுக்கவனாய், பிரகாசிக்கிற விடிவெளியாய், நட்சத்திரமாய் மாற வேண்டுமானால், ஆமென், பிரைஸ் லார்ட், ஒரே ஒரு நபரை காண்பித்து ஜெபிக்க போகிற தெரிந்த நபர்கள் தான். ஸ்தோத்திரம். யோசேப்பு, ஆமென், ஹல்லேலூயா. வாலிப வயதிலே தகப்பனால் நேசிக்கப்பட்டவன். வாலிப வயதிலே தகப்பனால் மேன்மைப்படுத்தப்பட்டவன். சகோதரர்களுக்குள்ளே தகப்பனால் கனப்படுத்தப்பட்ட யோசேப்பு. ஸ்தோத்திரம். நாட்கள் கடந்து வந்தது. மகிழ்ச்சியான வேளை, மகிழ்ச்சியான நாட்கள். நான் இப்படி சொல்லுகிறேன், தன்னுடைய சகோதரர்களுக்கு கண்காணியாக யோசேப்பு வைக்கப்பட்டான். வசனம் அவனை குறித்து சொல்லுகிறது, வனாந்தரத்திலே அவர்கள் செய்கிற அத்தனை தவறுகளை பார்த்து வந்து தகப்பனிடத்தில் என்ன பண்ணுவான்? சொல்லுகிற ஒரு கண்காணிப்பவன். ஸ்தோத்திரம். இன்னைக்கு தவறு செய்தா என்ன செய்கிறோம்? பரவாயில்ல, தட்டி கொடுத்துட்டு இனி செய்யாதன்னு சொல்றோம். ஸ்தோத்திரம். நீ யார் இல்ல, சில காரியத்தை சிம்பிளா சொன்னாலும் புரிந்து கொள்ளுங்க. பிரைஸ் லார்ட். தவறு செய்தாலும் தவறை என்ன செய்கிறோம்? ஆமீன். தட்டி கொடுத்துட்டு பரவாயில்லை, இனி தவறு செய்யாதன்னு தட்டி கொடுத்துட்டு சொல்றோம். அப்படின்னா நீ யார் இல்ல? கண்காணிக்கு பாத்திரவான் அல்ல. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. யோசேப்பு சகோதரால் பகைக்கப்படுகிறான் என்பதை தெரிந்தும் வனாந்திரத்தில் அவர்கள் செய்கிற தவறை தகப்பனிடத்திலே தெளிவாய் சொன்னான். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தவற என்ன செய்யணும்? பெற்றோரே, பிள்ளைகளே, வாலிபர்களே, ஸ்தோத்திரம், தவற என்ன செய்யுங்க? சுட்டி காட்ட பயப்படாதீர்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். விளைவு வரட்டும், பின் விளைவுகள் வந்து அனுபவிக்கலாம் ஆண்டவருக்காக. ஸ்தோத்திரம். ஆனா மனுஷனை பிரியப்படுத்தும்படி வாழ்வீர்களானால் அதே மனுஷன் தான் உங்களுக்கு நமக்கு கண்ணி. அதை மறந்தே போகாதீங்க. ஹல்லேலூயா. எந்த மனுஷனை பிரியப்படுத்தும்படி நம்ம நினைக்கிறோமோ அவன் தான் கண்ணியா மாறுவான். யோசிப்பு. ஸ்தோத்திரம். வாழ்க்கையில சகோதரர்களுக்கு கண்காணியாய் வைக்கப்பட்டவன் சரியாய் தன் வேலையை செய்தான். விளைவு என்ன?
விளைவு என்ன? விற்கப்பட்டான். ஸ்தோத்திரம். அடிமைகளுக்கு அடிமையாக விற்கப்பட்டான். தகப்பன்கிட்ட சொன்னாங்க, துஷ்ட மிருகம் அவனை கொன்று போட்டது. ஆமா, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஸ்தோத்திரம். தேவ பிள்ளையே, பெற்றோருக்கு கேள்வி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் பிள்ளையுடைய பாக்கெட்ல, ஸ்தோத்திரம், உன் பிள்ளையுடைய ஸ்கூல் பேக்ல, கவனமா கேட்டுடுங்க. சின்ன பிள்ளைகளை நீங்க வைத்திருக்கீங்க சில பெற்றோர், இங்கேயும் கொஞ்சம் இருக்கு. ஒவ்வொரு பெற்றோருக்கும் சொல்றேன், உன் பிள்ளைகளுடைய பாக்கெட்ல, பர்ஸ்ல, பேக்ல உனக்கு தெரியாம ஒரு பொருள் வந்திருக்குமானால் உடனே என்ன பண்ண? எங்க இருந்து வந்தது, எப்படி வந்ததுன்னு விசாரி. விசாரிக்கலனா, யாக்கோபு சொல்லுகிறார் யோசேப்பை குறித்து, என் மகனை துஷ்ட மிருகம் பட்சித்து போட்டது, நான் உயிரோட பாதாளத்தில் இறங்குவேன். எச்சரிக்கையா சொல்றேன், இந்த நிலைமை உனக்கு வராதபடிக்கு, சபையே, தேவ பிள்ளையே, உனக்கு அந்த நிலைமை வராதபடிக்கு உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பர்ஸ்ல, பாக்கெட்ல, பேக்ல ஏதோ ஒண்ணு வந்திருந்தா நீ பார்த்தனா தெளிவா அதை விசாரி. ஸ்தோத்திரம். ஏன்னு கேக்குறீங்கல்ல? ஸ்தோத்திரம். காட்டுல வனாந்தரத்துல ஆடு மேய்த்து கொண்டிருந்த சகோதரர், இது பெரிய ஒரு சத்தியம். நேரம் இல்ல, சுருக்கமா தொட்டு போகிறேன். ஆமேன். ஸ்தோத்திரம். ஆடுகளை மேய்க்க போனவர்களுடைய பாக்கெட்ல ஒரு நாள் 2 வெள்ளிக்காசு இருந்ததை தகப்பன் பார்த்தான். எத்தனை வெள்ளிக்காசு? அவருக்கு எத்தனை பிள்ளைங்க? யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? தெரிஞ்சா நாங்க இங்கே வருவோம். நாங்க இப்போ ஒரு பெரிய சபை கட்டி இருக்க மாட்டோமா? அதை சொல்லுங்களா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 12 பிள்ளைகள். யோசேப்பு எத்தனையாவது பிள்ளை? கணக்கு போட்டு பாருங்க. 11வது பிள்ளை. எனக்கு பின்னால என் தம்பி இருக்கிறான்னு சொல்லுவான்ல, யாரு? பென்யாமீன். ஸ்தோத்திரம். என் தம்பி நல்லா இருக்கிறான்னு கேட்பான்ல, அப்படி டகாரம் எடுக்க வேண்டாமா கணக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப 11வது பிள்ளை யோசேப்பு. அதுக்கு முன்னாடி எத்தனை பேரு? 10 பேர். 10 பேர் எங்க இருக்கிறாங்க? வனாந்திரத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற 10 பேருக்கு பாக்கெட்ல ஒரு நாள் 2 வெள்ளிக்காசு இருந்துச்சு. தெரியுமா உங்களுக்கு? இது என்னைக்குயா வந்தது? புது கதையா இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 2 வெள்ளிக்காசு எங்கே வந்தது? யோசேப்பை அடிமையாக என்ன பண்ணாங்க? மீதியானியர் கையிலே 20 வெள்ளிக்காசுக்கு விற்று ஆளுக்கு 2 ஆட்டுக என்ன பண்ணாங்க? பங்கு போட்டு ஆளுக்கு 2 வெள்ளிக்காசை பாக்கெட்ல போட்டாங்க. தகப்பன் அன்னைக்கு இந்த 2 வெள்ளிக்காசு எங்கே வந்தன்னு கேட்டிருந்தா தகப்பன் புரிஞ்சிருப்பாரு, என்னுடைய மகன் கொல்லப்படவில்லை, என்னுடைய மகனாகிய யோசேப்பை என்ன பண்ணி இருக்கிறாங்க. சரிதானா ஐயா? நான் சொல்ற கணக்கு சரிதானா? சோத்ரா. ஹல்லேலூயா. புரிந்திருப்பா. இதுக்காக தான் சொல்றேன், உங்க பிள்ளைகளுடைய பேக்ல திடீர்னு ஒரு பென்சில் மட்டும் உதிச்சதுன்னா அந்த பென்சில் யார் கொடுத்தா, எப்படி வந்தன்னு என்ன பண்ணுங்க, விசாரிங்கன்னு சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இதன் விளைவு யோசேப்பு, ஆமேன், அவனுடைய வாழ்க்கையிலே வந்த பிரச்சனை என்னன்னா, ஸ்தோத்திரம், சூரியன் அஸ்தமித்தது எப்போது? சகோதரர்களால் அடிமையாய் விற்கப்பட்டான். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சிறைச்சாலையிலே போடப்பட்டான். சின்ன வேதனை இல்லைங்க. அவன் சிறைச்சாலையில் பட்ட வேதனை உங்களுக்கு சிம்பிளா சொல்லித்தரேன். சங்கீதம் 105வது அதிகாரம் அந்த ஒரு வசனத்தை தான் நம்ம வாசிக்க போகிறோம். வாசித்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 105வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே யோசேப்பு பட்ட பாடு எப்படிப்பட்டது, சிறைச்சாலையிலே பட்ட பாடு எப்படிப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கும். வாசிங்க. அவன் கால்களை, யார நீங்க இன்னும் புரிந்து கொள்ளணும்னா இப்படி சொல்றேன். 17வது வசனம் வாசிங்க. அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யார் அந்த புருஷன்? யோசேப்பு சிறையாக, வசனத்தை பாருங்க, வசனத்தில் எழுதி இருக்கும், யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அடுத்த வசனம், அவன் கால்களை, யார் கால்களை? யோசேப்பின் கால்களை சிறைச்சாலையிலே விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன்
இன்னைக்கு நம்ம பிராணம் எங்க இருக்கு? நெஞ்சங்கூட்டுக்குள்ள இருக்குல்ல, அப்படிதானே சொல்லுவோம். பிரைஸ் லார்ட், ஹalleluya. ஆனா யோசேப்புடைய பிராணன் இரும்பில் அடைபட்டு கிடந்தது. ஸ்தோத்திரம், ஹalleluya. அப்ப எவ்வளவு நெருக்கப்பட்டான்? எதனால தெரியுமா? சூரியன் அஸ்தமித்தபடினால். ஆனால் ஒரு நாள் வந்தது யோசேப்பின் வாழ்க்கையிலே ஆமே, கர்த்தருடைய ஆகிய நீதியின் சூரியன் உதித்தார். நீதியின் சூரியன் உதித்த வேளையிலே யோசேப்பு சிறை சார்ந்த 105வது வசனம் அதிகாரம் கீழே வாசித்தா தெரியும். ஆமென், பிரைஸ் லார்ட். யோசேப்பு அந்த ராஜ்யத்தின் அதிபதியாய் உயர்த்தப்பட்டான். ஹalleluya, ஹalleluya. என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எந்த நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எந்த நிலைமையில் இருந்தாலும், வாழ்க்கையிலே சூரியன் அஸ்தமித்திருந்தாலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற நீதியின் சூரியன் இந்த நாளிலே உதிக்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார். பாவம் செய்யாதே, பாவத்தை விட்டு வெளியே வா. ஆமே, பிரைஸ் லார்ட். தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொள். தேவனுடைய சித்தத்தின்படி வாழ உன்னை ஒப்பு கொடுப்பாயானால், தேவனுக்கு பிரியமானபடி வாழ நீ ஒப்பு கொடுப்பாயானால், நீதியின் சூரியன் உன் வாழ்க்கையிலே உதிப்பார். ஹalleluya, பிரைஸ் லார்ட். இப்போ ஏசாயா 60வது அதிகாரம், ஆமென், பிரைஸ் லார்ட், 20வது வசனத்தை வாசித்து ஜெபிப்போம். பிரைஸ் லார்ட், ஹalleluya. ஏசாயா 60வது அதிகாரம், அதனுடைய 20வது வசனம். ஆமென். இனி உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஹalleluya, ஹalleluya. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். ஹalleluya. கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம்.